தினேஷ்க்கும் பிரதீபாவுக்கும் கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகுது. இவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்து. ஆனால் இப்போ தினேஷ் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. அவர் ஏன் தற்கொலை பண்ணார், எதுக்காக பண்ணார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி கரும்புக்குப்பம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தினேஷ். இவர் வந்து ரயில்வேயில் கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணியாற்றி வராரு. இவருக்கு வந்து கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி பிரதீபா அவங்களோட கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன நாளிலேருந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை தான். எதனால் அப்படின்னா, பிரதீபாவுக்கு வந்து தன் கணவர் வந்து எப்போதும் அவங்கள வந்து வெளியில் கூப்பிட்டு போகணும், வெளியில் கூப்பிட்டே போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு எப்போதும் தன் கணவரோட சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க பிரதீபா. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் வந்து காலையில் 6 மணி ட்ரெயினுக்கு கிளம்பி சாயங்காலம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு 7 மணி ஆயிரமா நைட்டு. ஸோ அவரால் வந்து தன்னோட மனைவியோட ஆசையை நிறைவேற்ற முடியாமல் இருந்திருக்காரு. இதனாலவே இவங்க 2 பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்திருக்குது, பிரச்சனை பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரதீபா வந்து தன் அக்கா புருஷனையே அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அதாவது தன்னோட மாமா வந்து எனக்கு எல்லாமே செய்வார், என்னை எப்போதும் வெளியில் கூப்பிட்டு போவார், எனக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு அடிக்கடி தன்னோட மாமா புராணத்தையே பாடிட்டு இருந்திருக்காங்க இந்த பிரதீபா தன்னோட கணவர்கிட்ட. இதனால் வந்து தினேஷ்க்கு வந்து பயங்கர கோபம் இருக்குது. ஆமாம், எந்த புருஷனாக இருந்தாலும் தன்னை பற்றி தான் பேசணும்னு நினைப்பாங்க, அடுத்தவங்கள பற்றி பேசணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் தினேஷ்க்கு கோபம் வந்திருக்கு, அடிக்கடி சண்டை வந்திருக்கு. இந்த மாதிரி உன் அக்கா புருஷனை புராணத்தையே பாடாத, எப்போதுமே அக்கா மாமாவை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் பிரதீபா கேட்கல, தன்னோட மாமாவை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிங்க, மாமா வந்து என்னை வெளியே கூப்பிட்டு போவார், நீங்கள் என்னை வெளியே கூப்பிட்டு போகவே மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி அடிக்கடி மாமா புராணத்தையே பேசியிருக்கிறாங்க. இதனால் அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிரதீபா வந்து சண்டை போட்டுட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இதனால் மன உளைச்சலுக்கான தினேஷ் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இந்த மாதிரி என்னோட சாவுக்கு காரணம் பிரதீபாவும் அவங்களோட மாமாவும் தான் காரணம், நான் இறந்த பிறகு என் மூஞ்சில் கூட முழிக்கக்கூடாது, என் வீட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டுட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்தாருங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா? இதில் காரணமானவங்களை வந்து போலீஸ் வந்து கண்டிப்பாக விசாரணை பண்ணி அவங்கள கைது செய்யணும். அதை மாதிரி தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி வீடியோ வெளியிட்டு இறந்து போகிறாரு. அவங்களோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச நாளில் இருந்து வந்து தன்னோட மகனை, அதாவது தினேஷை வந்து பிரதீபா கொடுமை பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்களாம். அந்த மாதிரி எப்போதும் என்னை வெளியே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு, அது மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மாமாவை பற்றியே தான் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. என்னோடய மாமா எப்போதும் எனக்கு வெளியே கூப்பிட்டு போவார், எனக்கு பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாரு, எனக்கு ஜிபேயில் அப்பப்போ 1000 ரூபா 2000 பணம் அனுப்பி விடுவார், ஆனால் நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ண மாட்டேங்கிங்க, அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் மாமா புராணத்தை தான் பாடுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரதீபாவோட உறவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தினேஷ்க்கு வந்து இல்லீகல் கான்டாக்ட் இருந்திருக்குது, அதை மறைக்க தான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவரோட மொபைலில் வந்து இப்போ போலீஸ் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதை விசாரித்தா தான் அவர் எந்த உண்மை அப்படிங்கிறது வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பிரதீபாவோட ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் எது உண்மைங்கிறது போலீஸாரோட தீவிர விசாரணையில் தான் வெளியே வரும். ஆனால் இப்போ என்னென்னா ஒரு உயிர் வந்து போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் சிப்காட் காவல் நிலையம் இருக்குது, அங்கே வந்து சரியாக விசாரணை பண்ண சொல்லி தினேஷோட உறவினர்கள் ஒரு 50 பேர் கும்மிடிப்பூண்டி கண்காணிப்பாளர் அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டிருக்காங்க. இந்த மாதிரி சரியான விசாரணை பண்ணல, இதுக்கு கண்டிப்பாக குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும், அவங்களோட மனைவியும் மாமாவும் தான் இதுக்கு காரணம், தினேஷோட சாவுக்கு காரணங்கிற மாதிரி 50 பேர் வந்து முற்றுகையிட்டிருக்காங்க கும்மிடிப்பூண்டி காவல் ஆய்வாளர் அலுவலகத்தை. இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது மனைவி கணவன் ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, மனைவி மேலேயும் தப்புன்னு இருக்கிற மாதிரி தெரியுது, கணவன் மேலேயும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா தினேஷ்க்கு வந்து காலையிலே வேலைக்கு போகிறாரு, காலையில் 7 மணிக்கு போகிறாருன்னா நைட்டு 7 மணிக்கு தான் வராரு. ஸோ அவர் வந்து தன்னோட மனைவியை வெளியே கூப்பிட்டு போகிறது வந்து கஷ்டம்தான். இதை வந்து மனைவி வந்து புரிஞ்சிருக்கணும், அவங்க புரியாமல் போயிட்டாங்க. கண்டிப்பாக புரியாமல் போயிட்டாங்க. இன்னொரு விஷயம், தினேஷுக்கு வந்து மேபி வீக்லி ஒன்ஸ் லீவ் இருந்திருக்கலாம், சாட்டர்டே இல்லை சண்டேயோ லீவ் இருந்திருக்கலாம். அந்த லீவ்லேயே அவர் வெளியே கூப்பிட்டு போயிருக்கலாம், தன்னோட மனைவியை சந்தோஷமாக வச்சுருந்துருக்கலாம். அவர் அப்படி பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம், மனைவி
பிரதீபா இவங்களும் கணவனாக புரிஞ்சுருக்கணும். இந்த மாதிரி இவர் வந்து காலையில் 7 மணிக்கு போகிறாரு, நைட்டு 7 மணிக்கு வராரு, வெளியே கூப்பிட்டு போக முடியாது, கஷ்டம்தான். ஸோ அதையும் இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சு நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட மாமாவை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. கம்பேர் பண்ணுறதுங்கிறது குடும்பத்தில் பெரிய சண்டையை உண்டாக்குங்கிறது இது ஒரு பெரிய உதாரணம். உங்கள் கணவரோட இன்னொருத்தங்களை வச்சு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அது எந்த கணவனுக்கும் அது பிடிக்காது. அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். அப்படி கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் கணவரை பற்றி உங்கள் ஃபேமிலியில் பற்றி உள்ளவங்கள பற்றி மட்டும் பேசுங்க. உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள் அதை மட்டும் பற்றி பேசுங்க. மற்றவங்களோட உங்கள் கணவரை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அது எங்கே போய் கொண்டு விட்டுருக்கு பார்த்தீங்களா? இவங்க கம்பேர் பண்ணாமல் புரிஞ்சு நடந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. மேபி தினேஷ் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா. பொய்யா இருந்துச்சுன்னா வேறு கதையாகும், அது வேறு விஷயம். உண்மையாக இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணி இவர் செத்து போயிருந்தாருன்னா அது ரொம்ப தவறான விஷயம். அது ரொம்ப சாவில் போய் முடிஞ்சிருக்கு பாருங்கள். கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் கணவருக்கு வந்து பிஸியாக இருக்கலாம், அந்த மாதிரி டைம் கிடைக்காமல் இருக்கலாம், அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதே மாதிரி கணவன்மார்களும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்கள் மனைவி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ரிலாக்ஸ்க்கு ஒரு 1/2 hour ரொம்ப வேண்டாம். இப்போ வீட்டுக்கு 7 மணிக்கு வரீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெளியே கூப்பிட்டு போய் ஒரு கடைக்கு கூப்பிட்டு போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தால் கூட ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயம் நடந்திருந்துன்னா ஒரு உயிர் போயிருக்காதுங்க. இதை ஒவ்வொரு ஃபேமிலியில் உள்ளவங்களும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கும். இது மூலமாக அதுதான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு கணவனும் மனைவியை புரிஞ்சு நடந்துக்கணும், கணவனை மனைவி புரிஞ்சுக்கணும், மனைவி கணவனை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சு நடந்தால் தான் குடும்ப வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். விட்டு கொடுத்து போனால் தான் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதும் ஒரு தீர்வு இல்லை. இப்போ தினேஷ் வந்து அவர் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த விஷயத்துக்குலாம் தற்கொலை பண்ணுவாங்களாம். தற்கொலை பண்ணியிருக்கக்கூடாது. உங்கள் மனைவியோட குணத்தை புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சு அவங்கள ஒரு அரை மணி நேரம் டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் வெளியே கூப்பிட்டு போயிருந்தால் கூட இந்த ஒரு நிலைமை வந்திருக்காது. அவங்களும் தன்னோட அக்கா புருஷனை பற்றி பெருமையை பேசியிருக்க மாட்டாங்க, கம்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பிரதீபாவும் புரிஞ்சு நடந்திருக்கணும். இந்த மாதிரி தன்னோட கணவருக்கு பிடிக்கல, அதாவது அக்கா கணவரை பற்றி பேசுகிறது பிடிக்கலன்னு தெரியுது, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து பேசுகிறீங்க? பேசுகிறது பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிருக்கலாமா? மறுபடியும் அக்கா புருஷன் சொல்லி பேசி ஒரு உயிரை போக வச்சுருக்கீங்க. ஸோ இது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. இந்த அவேர்னஸ் வீடியோ மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி புரிஞ்சு நடந்துக்குவாங்க. ஒரு உயிர் போயிருக்குது. ஸோ அது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது நம்ம வேண்டிப்போம். மீண்டும் மற்றொரு முறையோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.